My families எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருமே நல்லா இருக்கணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ಸಮಸ್ತ ಕೋಚಿ ಜಗನ್ನಾಥ್ ಸಮಸ್ಯಕ್ಕೆ ಎಂತ ಎಂತ ಸಹೋದರ ತಂದು இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் வாங்குகிறோம். இன்னும் இன்றைக்கி வந்து பால் வந்து காய்ச்சினேன். அது நாளைக்கு வீடியோவில் நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். உண்மையாகவே அதை நீங்கள் நாளைக்கு பாருங்கள். எவ்வளோ பேர் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்கன்னு நீங்களே பார்ப்பீங்க. எங்கே போனாலும் என்ன தனிமை அப்படின்றது வந்து இதாக மாட்டேங்குது. சரி, ஓகே, பார்க்கலாம் எவ்வளோ நாளுன்னு. இன்னுமே என் ஹஸ்பண்ட் என்கிட்ட இன்னும் பேசலை. ஒழுங்காக மூஞ்சி கொடுத்து கூட பேச மாட்டேன்றாரு. சாப்பிட்டு வச்சது கூட வந்து எனக்கு வேண்டாம், நான் வந்து கம்பெனியில் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அது கொஞ்சம் ரொம்ப வந்து மனசு கஷ்டமாயிடுச்சு. செஞ்சு வச்சது எல்லாமே அப்படியே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு மதியம் பார்க்குறோம் வராரா இல்லை அங்கே சாப்பிட்டுக்கிறாரான்னு தெரியல. எவ்வளவோ பேசி பார்த்துட்டேன். அதான் நீ சொல்கிறல்ல, நான் வந்து உன் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு நான் உன் கூட தானே இருக்கேன். எதுவுமே நீ வந்து நான் பேசலைன்னு இல்லை நான் சாப்பிட்லன்னு எதுவுமே நீ வந்து இது பண்ணிக்காத அப்படின்னு சொல்லிட்டாரு. ஒரு மாதிரி கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு. இருந்தாலும் நேற்று போன வீடியோலேயும் கொஞ்சம் அவரை காமிக்கலாம்னு சொல்லிட்டு காமிச்ச உடனே அப்படியே கேமரா வந்த உடனே இப்படி மறைச்சிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அப்படியே இது பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டு பக்கத்தில் வந்து நேற்று ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணை கூப்பிட்டு தான் வீடியோவே எடுக்க சொன்னேன் நேற்று. அந்த பாப்பா வந்து குட்டி பாப்பா தான், ரொம்ப குட்டி பாப்பான்னா அப்படி இல்லை, ஒரு 15 வயசு இருக்கும் அந்த பாப்பா. ஒரு 15 நிமிஷம் மட்டும் பாப்பா கொஞ்சம் வீடியோ எடுத்து கொடுமா அப்படின்னு சொன்னேன். சரிங்கக்கா நான் எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த பாப்பா வந்து இருந்துச்சு. அந்த பாப்பாவுக்கும் நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த பால் காய்ச்சிட்டு பாப்பா அப்படின்னு. இல்லைக்கா நாங்கள் வந்து கோவிலுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டே வந்து கிளம்பிட்டாங்களாம். அதனால் இன்றைக்கி வந்து பால் காய்ச்சத்துக்கு அந்த பாப்பா இல்லை. நான் தனியாக தான் எல்லாமே பார்த்தேன். நீங்கள் வந்து நாளைக்கு வீடியோவில் பாருங்கள். இப்படி பூஜைலாம் பண்ணது வந்து கொஞ்சம் ஹாப்பி ஆகிடுச்சு. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னும் அது புடவை வந்து கட்டிக்கிட்டு இருந்தேன். புடவை கட்டி நல்லா இருந்துச்சு. ஒரு மாதிரி தனிமையாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அவர் கொஞ்சம் பேசிட்டாருன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி எல்லாமே ஓகே. வீடு ஓரளவுக்கு செட் ஆகிடுச்சு. பட் பாத்ரூம் இது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே செட் ஆகும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. அதுக்கப்புறம் இன்னும் பொருட்கள் இன்னும் நிறைய வாங்கணும். முடிஞ்ச அளவுக்கு வந்து இன்றைக்கி வாங்கியிருந்தால் அதை நான் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். சப்போர்ட் பண்ண எல்லா உள்ளவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப நன்றி, ரொம்ப தேங்க்ஸ். இந்தளவுக்கு எனக்கு வந்து சப்போர்ட் வரும்னு நான் நினச்சி பார்க்கல. தேங்க்யூ ஸோ மச். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், கொண்டுட்டு வந்தது எல்லாமே நாங்கள் வந்து அப்படியே போட்டு வச்சுட்டேன். சாமிக்கு வந்து இந்த இடத்துல வந்து இது பண்ணியிருக்கேன். இது எல்லாமே க்ளீன் பண்ணணும். இன்னொரு வாட்டி க்ளீன் பண்ணதுக்கப்புறம் வந்து நாங்கள் இது பண்ணணும். பாருங்க, இது வந்து அவர் கம்பெனியில் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க போல இருக்குது. அதுதான் தான் இப்படி எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இது வந்து இப்போதைக்கு யூஸுக்காக கொண்டுட்டு வந்து வச்சுருந்தாங்க. இதெல்லாமே அவர் தான் வாங்கிட்டு வந்தாரு. புதுசாக சம்பல் எல்லாமே பார்க்கவே ரொம்ப நல்லாயிருக்கு. குட்டி குட்டி கிளாஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. குட்டி வானல் இது வந்து ஆல்ரெடி இருந்தது தான். அதுக்கப்புறம் குட்டி கரண்டி, தவானா இதில் வந்து இண்டக்ஷனில் வைக்க முடியாது. அதுக்கப்புறம் குட்டி குட்டியாக 2 தட்டு தோசை கரண்டி எல்லாமே வாங்கியிருக்காரு. இப்போதைக்கு யூஸ் பண்ணுற மாதிரி எடுத்திருக்காரு. இன்னும் பொருட்கள் எல்லாமே வாங்கணும். தட்டு ரொம்ப நல்லா இருக்கு. இன்னும் நிறைய பொருளுங்கள்லாம் வாங்கணும். நான் வாங்கும்போது உங்ககிட்ட காமிக்கிறேன். வாங்கிறதுக்காக மார்க்கெட் வந்து கிளம்பியாச்சு. இப்போ தான் வந்தார். அந்த பக்கம் தான் இருக்குது பாருங்கள் கம்பெனி. ஒழுங்காக தெரிய மாட்டேங்குது இந்த கம்பெனி. சாவி வாங்கிட்டு வர போயிருக்காரு. வாங்கிட்டு வந்த உடனே கிளம்புற மாதிரி ஆகிடும். வீட்டில் வந்து எந்த பொருளுமே இல்லைங்களா. அதுவும் இல்லாமல் ஒரு சிஸ்டர் வந்து
கேட்டிருந்தாங்க 5 வருஷமாக வந்து உங்களோட பாத்திரம் இங்கே தான் இருந்துச்சா அப்படி சொல்லிட்டு. அப்படி கிடையாது, 4 வருஷம் ஆயிருக்கு. அதுவும் இல்லாமல் அந்த பாத்திரம் எல்லாமே எடுத்துகிட்டு போய் கம்பெனியில் பசங்க வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க போல இருக்குது. அதுக்கப்புறம் தான் எனக்கு இன்றைக்கி ஆமாம் நேற்றோ இன்றைக்கோ சொன்னாருன்னு நினைக்கிறேன். அப்போ சொன்னதுக்கப்புறம் தான் நான் உங்ககிட்டயே ஷேர் பண்ணேன். ବଢ଼ିଆ ବଢ଼ିଆ ଜାଗା ହେଇଛି ଲମ୍ବୋଇଟ୍ ସବୁ। கேமராவில் காமிக்கிறேன், என்னால் வீடியோ எடுக்கவே முடியல சுத்தமாக. அங்கே போய் பார்க்குறேன், ஆனால் ரோட்டில் பாருங்கள் எவ்வளோ ஜோரம் மழை, ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு. வாங்கின பொருட்கள் எல்லாமே இங்கே பாருங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்படி மழை ஓரமாக இதாகிட்டு இருக்குது. இன்னைக்கு ரொம்ப டைம் வந்து ரொம்ப பேடாக இருக்குது. மழையில் நனைஞ்சிக்கிட்டே தான் போயிட்டுருக்கோம். ஏன்னா வீடு வேறு க்ளீன் பண்ணணும், இன்னும் பால் வந்து இது பண்ணணும், பால் காய வைக்கிறதுக்கு. பேக் கேமராவில் காமிக்கிறேன், நீங்களே பாருங்களேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தீங்களா, தளி ரோடு. இது வந்து இங்கே ஒரு பெரிய மண்டபம் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. அதோ கல்யாணம் நினைக்கிறேன். ஃபோனில் வந்து மழை தண்ணி விழுறதுனால கேமரா கிளியராக தெரிய மாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கொண்டுட்டு வந்துட்டேன். பூ முதல் கொண்டு வந்தேன். நாளைக்கு பால் வேறு காய்ச்சணுங்களா, அதனால தான். அங்கே பாருங்களேன், இந்த இடம் ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு. இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணணும். எப்போ நான் க்ளீன் பண்ண போகிறேன்னு தெரியல. செல்ஃப்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. வெளில பாருங்கள் மழை பெய்யுது. வீடு என்னவோ நல்லாயிருக்கு, ஆனால் பாத்ரூம் மட்டும்தான் கொஞ்சம் ரொம்ப அந்த பக்கம் இருக்குது பாருங்கள் பாத்ரூம். நான் நெக்ஸ்ட் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். அந்த சைடு இருக்குது பாருங்கள் கம்பெனி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னால் வந்து வீடியோ எடுக்க முடியல. நீங்கள் பார்த்தீங்க சரியான மல்லிகைப்பூ 100 ரூபா மல்லிகைப்பூ. அதில் வந்து கொஞ்சமாக அவங்க சொன்ன சாமந்தி பூ அதெல்லாமே கொஞ்சம் வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆச்சு பூ வாங்கிறதுக்கு. செம்மையாக இருக்கு. இது கட்டி இது பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு மாப் ஒன்று வாங்கியிருக்காங்க. ஒரு ஆசிட் போட்டில் வாங்கிட்டு வந்தேன். தேவைப்படும் சொல்லிட்டு ஒரு மரம். அதுக்கப்புறம் இந்த சப்பாத்தி மாவுக்கு இது பண்ணி பார்த்தீங்களா சல்லடை, அப்புறம் வாங்கிட்டு வந்தேன். கண்ணாடி 50 ரூபாய். இதில் ஃபுல்லாக ரேட் போட்டிருக்கு. இது வந்து 20 ரூபாய், இது வந்து 50 ரூபாய். இது வந்து 160 ருபீஸோ என்னன்னு சொன்னாங்க. அப்புறம் வந்து ஒரு பேக் வாங்கினேன்.
வீட்டுக்குள்ளே வந்து எதுவுமே இல்லை இப்போதைக்கு. மிஷின் நிறைய பேர் சொன்னீங்க மிஷின் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக வாங்கணும் மிஷினு. சாமி ஃபோட்டோஸ் வாங்கினேன் நான், சாய்பாபாவும் லக்ஷ்மி சாமியும். எனக்கு சாய்பாபா ரொம்ப பிடிக்கும், வரும்போது எடுத்துகிட்டு வரல, அதனால 2 ஃபோட்டோஸ் வாங்கியிருக்கேன். அது வந்து இந்த நாள் 2 வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து லைட்டர் வாங்கிக்கோங்க. லைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு கேஸுக்கு வந்து ஒரு அக்கா கிட்ட கேட்டிருக்கேன், அவங்க கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து 15 ரூபா, இது வந்து 80 ரூபா, இது வந்து 10 ரூபா நினைக்கிறேன். இதெல்லாம் 20 ரூபா 10 ரூபா நினைக்கிறேன். இது வந்து 35 ரூபா இல்லை ஃபோட்டோஸ் எல்லாம். இந்த ஸ்பூன் 10 ரூபான்னு நினைக்கிறேன். இது வந்து 40 ரூபா கட்டி ஒன்று வாங்கினேன், நல்லாயிருக்கு. சோப்பு வைக்கிறதுக்காக ஒரு டப்பா. அப்புறம் இது வந்து இந்த மாதிரி ஸ்பூனு கத்திரிக்காய் அதெல்லாம் வைக்கலாம்ல, அதனால இந்த மாதிரி நான் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பூட்டு வந்து வாங்கினேன் வீட்டுக்கு. வீட்டில் வந்து பூட்டு கிடையாது. இதுக்கப்புறம் மொத்தம் இது வந்து 30 ருபீஸ், இது வந்து 15 ரூபா. இது வந்து 20 ரூபா. இது ஒன்று வாங்கினேன், அந்த வாட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃபுல்லாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு, இது 20 ரூபா. அதுக்கப்புறம் இந்த சல்லடை மாதிரி வாங்கினேன், இது ரேட் எவ்வளோன்னு தெரியல. செட்டாக வாங்கினது இது எவ்வளோன்னு தெரியல, நாங்கள் வாங்கினோம். சூப்பராக இருக்குல்ல, ஒரே கலர் வாங்கினேன். இதில் வந்து அடுக்கடுக்கா டப்பா வாங்கலாம். ரேட் வந்து 375 ரூபா. சூப்பராக இருக்கு உண்மையாகவே. இது வந்து ஸ்டாண்ட் மாதிரி பாத்திரம் இது பண்ணிட்டு என்னன்னா சமையல் பண்ணிட்டு இது பண்ணக்கூடாதுல்ல, கீழே மாதிரி. அதுக்கப்புறம் துணி இப்போதைக்கு நம்மளுக்கு வேஸ்ட் துணி கூட இல்லை, அதனால 2 வாங்கிக்கிட்டேன், இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கிளிப்பு வாங்கினேன். இங்கே வந்து ரொம்ப காலத்துக்கு நல்லா இருக்குது, பேண்ட் வந்து இருக்குது, அதனால இந்த ஒரு பேண்ட் வாங்கினேன். 30 ருபீஸும் எடுத்தாலும் இன்னொரு குட்டி ப்ளஸ் சிங்க்கு கலர் க்ளீன் பண்ணுறதுக்காக வாங்கினேன். அதுக்கப்புறம் ஒரு பிளேட் இதுக்காக ஒரு வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து சப்பாத்தி கட்டை வந்து ஹேங்கர் 35 ரூபாவும் 20 ரூபாங்க, அதனால இதை எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இது வந்து ப்ரெஷ் அந்த பாத்ரூம்காக 50 ரூபா. துணி ஃபுல்லாக வந்து ரொம்ப வந்து ஸ்மெல் அடிக்கும் இல்லைங்களா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால கற்பூரம் இந்த வாசனை கற்பூரம்னு சொல்லுவோம் அது. அதுக்கப்புறம் சப்பாத்தி தேய்க்கிறதுக்காக கட்டை. அதுக்கப்புறம் இது வந்து 120 ரூபா வாங்கினாங்க, இது வந்து 30 ரூபா. டோட்டலாக வந்து 200 ரூபா ஆகிட்டு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ டோட்டலாக வாங்கும். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நாளைக்கு வந்து ஃபுல்லாக பால் வந்து காய்ச்சணும். அந்த இடம் ஃபுல்லாக ரொம்ப அழுக்காக இருக்குது. நான் உங்களுக்கு பேக் கேமரில் காமிக்கிறேன் இருங்க. எதுவுமே க்ளீன் பண்ணல, அப்படியே தான் இருக்கா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. இது வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணிடலாம். இந்த இடம் பாருங்கள் இப்படி இருக்குது. இப்போ தான் ஆசிடுக்கு வந்து கொண்டுட்டு வந்தேன். ஆசிட் வந்து இந்த மாதிரி ஊற்றிட்டுருக்கேன், நல்லா வந்து ரேட்டுக்கு
இங்கே தான் செவுத்தில் ஊற்றினா ஒன்றும் ஆக மாட்டேங்குது. பார்த்தீங்களா, இதுக்காகவே நான் வந்து இந்த மாதிரி ப்ரெஷ் ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தேன். இதுதான் போக மாட்டேங்குது. முதல்ல நம்ம இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை க்ளீன் பண்ணிக்கலாம். எவ்வளோ பிளாக்காக பாருங்கள். நாளைக்கு மார்னிங் வந்து பால் காய்ச்சலான்னு பார்த்தா க்ளீன் பண்ணாலும் போக மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ். இது இப்படி தான் இருக்குது போல் இருக்குது. நான் ஆசிட் போட்டு பார்த்துட்டேன். இங்கே பாருங்களேன், தேய்ச்சி கையெல்லாம் வலி எடுத்துக்கிச்சு. அதனால் இதை விட்டுட்டு பூ கட்டிகிட்ருக்கேன், மல்லிகை பூ. பார்த்திங்களா, மல்லிகைப்பூ சாமிக்காக வைக்கிறதுக்காக. இது வந்து 100 ரூபா சொன்னாங்க. இதில் வந்து கொஞ்சம் சாமந்தி, மல்லிகைப்பூ, ரோஸு எல்லாம் இருக்குது. நான் கட்டி முடிச்சுட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நாளைக்கு சாமிக்கு வச்சுட்டு நான் கொஞ்சம் வச்சுக்கணும், அதனாலேயே தான் பூ கட்டிக்கிட்டு இருக்கேன். நான் இதை கட்டி முடிச்சதுக்கப்புறம் உங்ககிட்ட காமிக்கிறேன் எப்படி கட்டியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள், கட்டி முடிச்சிட்டேன். பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக இருக்கணும். 4 முழம் வந்துருக்கு, 3 முழம் வந்திருக்கு. இன்னுமே கொஞ்சம் இருக்குது. இந்த உதிரி பூ இருக்கட்டும், கொஞ்சம் சாமிக்காக கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், சாமந்தி பூ ரொம்ப அழகாக இருக்குது பூ. இது அந்த ரோஸ் பார்த்தீங்களா, இவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பூவெல்லாம் எடுத்து இதுக்குள்ளே வச்சுக்கலாம். செம்மையாக இருக்குல்ல. நாளைக்கு பூ காய்ச்சதுக்காக இது ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. நாளைக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். இன்னும் நிறைய விஷயங்கள் வந்து உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணல. நாளைக்கு உங்கள்கிட்ட வந்து கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி எதுவுமே வந்து இது பண்ண வேணாம்னு நினச்சிட்டேன். நாளைக்கு கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். அதுவும் இல்லாமல் வீட்டில் எனக்கு யாரும் இன்னும் ஃபோன் பண்ணதில்லை. என் மாமியார் வீட்டில் அவருக்கு போட்டு கால் பண்ணி அவர்கிட்ட மட்டும் பேசுகிறாங்க, என்கிட்ட பேசுறதில்லை. அவங்கக்கிட்ட இன்னும் என்னென்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு கூட தெரியல. அவர் வந்து எப்போவுமே வந்து அவங்க பேசுனாங்கன்னா ஸ்பீக்கரில் வச்சு பேசுவாங்க. இப்போ வந்து ஃபோன் வந்த உடனே வெளில கிளம்பிடுறாரு. இப்போ வந்து ஃபுல் டே வந்து அங்கே போயிடுறாரு. இங்கே நான் மட்டும்தான் இருக்கிற மாதிரி, தனியாக இருக்கிற மாதிரி இருக்குது. நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க மிஷின் வாங்கிக்கோங்க, இல்லைன்னா வெளில எங்கேயாவது வேலைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேலைக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டேன். நான் ரொம்ப திட்டினார். நான் கூட்டிகிட்டு வந்து வச்சுருக்கேன் அப்படின்றதால நீ உன் இஷ்டத்துக்கு ஆடுற மாதிரியெல்லாம் ஆட முடியாது, வேலைக்கெல்லாம் போக முடியாது, நீ என் கூட இருக்கணும் தானே ஆசைப்பட்டேன், அப்போ இப்படியே இரு, என்னை எதுவும் கேட்கக்கூடாது, உனக்கு தேவையானது என்னவோ நான் வந்து வாங்கிட்டு வந்து தரேன்
அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஆஷா நடந்துக்கிட்டாங்க. சரி ஓகே விடுங்க, பழகிடுச்சு. அவங்க கொஞ்ச நாள் இன்னும் 2 நாள் அவங்களுக்கு கொஞ்சம் செட் ஆகிடுச்சுன்னா கரெக்ட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மறக்காமல் வீடியோ பாருங்கள். நாளைக்கு இந்த அளவுக்கெல்லாம் என் லைஃப்பில் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. இது எல்லாமே தாண்டி வந்துட்டேன். இதுக்கப்புறம் எதுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கிட்டேன். சரி ஓகே, இன்றைக்கான வீடியோ அவ்வளோதான். நல்லா இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். பாய்.